நான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதாவது டிசம்பர் மாத ராசி பலன்கள். வருடத்தினுடைய கடைசி மாதம் என்று சொல்லக்கூடியது இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக நிலை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்பு இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எழுத்துனா ஆல் வரும், ஆல் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. யாரெல்லாம் அதிகமாக லைக் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த வருடம் இறுதியில் உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டம் தெரிஞ்சிச்சிங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரை கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுடைய இதை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பலன்கள் மட்டும் உங்களுக்கு பரிகாரம் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அள்ளித்தர விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பற்றி நம்ம யாருக்காக, எந்த நட்சத்திரத்துக்காக, நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னாக்க 12 வீடுகள் நமக்கு 3வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். டிசம்பர் மாதத்தில் வரக்கூடியது 2 முறை தொடர்ந்து வருவதால் சசயோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதில் வரக்கூடிய நன்மைகளும் பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? நம்ம வந்து உங்களுக்கு இதில் ஃபுல்லாக பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருங்க. முதல்ல ஒரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது கூடவே தொடர்ந்து நமக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ மிதுன ராசியை பொறுத்த பார்க்கும்போது 3 நட்சத்திரம் என்பது மிருக சீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு 4 பாதங்களும், அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் கூடியது நமக்கு மிதுன ராசியாகும். அதில் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4வது பாதம் கடக ராசி வரக்கூடியதுங்க. இந்த கிரக நிலை கணக்கிட்டு பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்தில் செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதால உங்களுக்கு அப்போ மிதுன ராசியிலே அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சுகஸ்தானத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தில் கேது. அப்போ தாயார் வழி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர இருக்குதுங்க. அவ்வப்போது மருத்துவ செலவுகள் ஏற்படும், பார்த்து வச்சுங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரமற்று இருக்கிறார், சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ உங்களுடைய 6ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய தாய் தந்தைக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. கலஸ்திர ஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ 7ஆம் இடம் என்பது உங்களுடைய திருமணம் சார்ந்து பார்க்கும்போது ஜாதகருக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சனி. அப்போ தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ராகுவும். அப்போ பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறதால தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால உங்களோட தொழில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா போக வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் குருவுடைய பார்வை செல்லாமல் இருக்காது. குரு பேச்சு கொஞ்சம் இந்த காலகட்டம் ஸ்லோவாக இருக்குங்க. அயனசேன போகத்தில் உங்களுக்கு குரு வக்கரமட்டு போகிறார். அப்போ அயனசேனமும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்காரு. குருவுடைய பார்வை வேணும் முக்கியம். குருவுடைய பார்வையெல்லாம் உங்களுக்கு விலைக்காகாது. அப்போ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்பது இந்த மாதம் 3/12/2024 அன்று சுக்கிரன் கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அப்போ 15/12/2024 அன்று சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். 30/12/2024 அன்று சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பலன்களும் அதோடைய கிரகங்களும் கிரகனுடைய மாற்றங்களும் பார்த்தோம். இப்போ பலன்களை பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு பிறக்க இருக்குதுங்க. முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட இருக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகுதுக்கும் இந்த காலகட்டம். அடுத்தது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்குதுங்க. பணவரத்து தாமதப்படும். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலைச்சல் வெற்றியை தருங்க. நீங்கள் அலையுடைய அலைச்சலுக்கு வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பங்குதாருடன் வந்த பிரச்சனைகள் அகலும். அரசாங்க அனுகூலம் கிடைக்க இருக்குதுங்க. அடுத்து குடும்பத்தை பார்க்குறோம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் ஏற்படைய வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மை தரும். உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும்போது கவனம் தேவைங்க. பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி நீங்கள் மனதில் தெளிவு உண்டாக இருக்குதுங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்வது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அள்ளித்தர இருக்கிறார். சகஜ யோகத்தால் ஏற்படைய மாற்றங்கள் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க.
எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட இருக்குதுங்க. வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். அரசியலுக்கு வீண் வழக்கு விவகாரங்களில் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படும் நன்மை தரும். வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்க போகிறது? இந்த மிதனராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாட்களாக வெகு நாட்களாக வெளிநாடுகளுக்காக முயற்சி செய்வோம். இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வர இருக்குதுங்க. சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பார்ப்புடன் பழகும்போது கவனம் தேவைங்க. மனதில் தெம்பு உண்டாக இருக்குதுங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நன்மை தரமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது. அப்போ மிதனராசி என்பர்கள் இல்லை பலன் தெரிஞ்சுட்டீங்க. அடுத்து வர்றது மிதனராசியில் 3 நட்சத்திரம் சொல்லக்கூடியது உங்களுக்கு மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தர இருக்கிறார். மிருக சீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள் முடிய மிதனராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மிருக சீரிஷ அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணமும் உண்டாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனம் மூலம் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய இருக்குதுங்க. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பு போறீங்க. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 1, 2 பாதம் 3 முடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அளித்தர இருக்கிறார். இந்த மாதம் எந்த ஒரு வேலையும் மன திருத்திரம் செய்ய போறீங்க. சாமர்த்தியான பேச்சின் மூலம் உங்களுடைய காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க. பணவரத்து கூடும். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாக இருக்குதுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்கும். உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் இதனால் ராசி என்பர்கள் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்தும் தீப ஏற்றி வழி அர்ச்சனை செய்து வணங்குவதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் வகையில் இருக்குதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது புதன், சுக்கிரன். உங்களுடைய அப்போ பார்க்கும்போது புதன், வெள்ளி ஆகிய தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடிய 25, 26, 27 அதிகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் இருக்குதுங்க. சந்திராஷ்ட தினம் ஒருத்தருக்கு ஒரு ராசினருக்கு மொத்தம் பார்க்கும்போது 2.5 நாட்கள் சந்திராஷ்டம் நடக்கும். இந்த 2 நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 5, 6 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களுடைய நட்சத்திர நாளை தெரிஞ்சுங்க. அந்த நட்சத்திர நாளில் எப்போ சந்திராஷ்டம் வரும் பார்த்துக்கங்க. அந்த சந்திராஷ்டம் வர தினம் பார்த்தீங்கன்னா 5, 6 டிசம்பர் மாதம் 5, 6 மிதுன ராசிக்கு வர இருக்கிறதால கொஞ்சம் கூடுதல் அளவுக்கு கொஞ்சம் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். நிதானத்துடன் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அவதிக்குள்ளாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டம். இந்த நேர்களை இதில் மிதுனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கட்டும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட சம்பந்த கேள்விகளுக்கு ஏதாவதுனா நம்முடைய கருத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு பதில் தரப்படும். இப்போ உங்களுக்கு யாராவது சொல்லி உங்களுக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த பார்க்கும்போது லைக் பண்ணிட்டே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லைக் பண்ணி உங்கள் பேர் சொல்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து நல்ல வீடியோ சந்திக்க போகிறோம். விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கங்க.